இறங்கிடுவாங்க இறங்கி போயிட்டு Vishnu sir. Hi. Hello. Thank you. Thank you. டேபிள் இருக்கு Okay. Sir, ulongula sir. Sir, இந்த பக்கம் பாருங்க சார். இங்க வாங்க சார். வணக்கம், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பொங்கல்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே பொங்கல் நாளில் தமிழ்நாட்டு ரசிகர்கள்னு சொல்ல மாட்டேன், என்னோட தெய்வங்கள்னு சொல்லுவேன். அவங்க எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாங்க உள்ளத்தெளித்தா திரைப்படத்தின் மூலம். 30 வருஷமாக அவங்களோட ஆசீர்வாதத்துலேயும் தயவுலையும் நல்லபடியாக என்னோட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் இந்த மதகஜராஜா இந்த பொங்கலுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. மதகஜராஜா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் முன்னாடி எடுத்த படம். நாங்கள் என்னை பொறுத்தவரை இது ஒரு கும்பமேளா தள்ளி வந்திருக்கு. போன கும்பமேளாவுக்கு வர வேண்டிய படம் இந்த கும்பமேளாவுக்கு வந்திருக்கு நான் சொல்லுவேன். இதுக்கு ரசிகர்களாகட்டும், பொதுமக்கள் ஆகட்டும், மீடியா, பத்திரிகையாளர்கள், ரிவ்யூவர்ஸ், படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து கருத்து சொன்ன மக்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். அதாவது எனக்கு 2 நாளாக என் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, கண்ணில் கண்ணீரோடு தான் இருந்தேன் நான். ஏன்னா அந்த ரிசப்ஷன்லாம் பார்த்து, அதாவது கிட்டத்தட்ட 100க்கு 100% ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்த படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுதான் முதல் படம். என் படம் நான் சொல்ல, மொத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக படம் பார்த்தவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்த்து ரசித்து நல்ல விதமாக கருத்து சொன்ன படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மதகஜராஜா தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். இந்த பொங்கல் கொண்டாட்டம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னோட யூனிட்டுக்கு மட்டும் இல்லாமல் மெயினாக தியேட்டர் ஓனர்ஸ், விநியோகஸ்தர்கள், திரையுலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா ஒரு இனிய பொங்கலாக இது அமைச்சு கொடுத்துருக்கு. நான் வரும்போது கமலா தேட்டர்ஸ் பார்த்தேன், ஃபுல்லாக இவ்வளோ காரு நிறுத்த இடம் இல்லாமல் பைக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. மதகஜராஜா மட்டும் இல்லாமல் இந்த இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன எல்லா படமும் மாபெரும் வெற்றி பெறணும்னு எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப மறுபடியும் ரொம்ப நன்றி. ஏன்னா வெள்ளிக்கிழமை மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கணும்னு நான் இருக்கேன். அப்போ ரொம்ப விலாவரியாக நம்ம பேசுவோம். இந்த நேரத்தில் இந்த இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு 3 பேரை பற்றி நான் சொல்லணும். ஒன்று நான், ப்ரொடியூசர் திரு மனோகர் பிரசாத் அவர்கள், அப்புறம் திருப்பூர் சுப்பிரமணியம் சார், அப்புறம் திரையுலக பெரியவர்கள் எல்லாருமே கூடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக முழு நம்பிக்கையுடன் என்னை நம்பி இந்த படத்தை வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்த எனது மதிப்புக்குரிய என் அண்ணன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள், ஏசிஎஸ் அருண் அவர்கள், எல்லா வகையிலும் அதுக்கு உறுதுணையாக இருந்த மதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வெற்றியில் எனக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு அவங்களுக்கு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், தமிழக மக்களுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் எனக்கு சிறந்தார்ந்த நன்றி 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 சார். இல்லை சார், இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணோம். அப்போவே எனக்கு என்னன்னா அந்த பொங்கல் ஹாலிடேஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 நாள் ஒரு கண்டினியூஸான ஒரு ஹாலிடே வந்துச்சு. என்னை பொறுத்தவரை மதகஜராஜா நாங்கள் ஆரம்பிக்கும் போதே நான் ஆசைப்பட்டது பொங்கல் படமாக இருக்கணும்ட்டு. ஏன்னா அது ஒரு பொங்கல் கொண்டாட நம்மளோட எல்லாமே திரும்பி கோயிங் டு வில்லேஜுங்கிற மாதிரி ஒரு கதையை ஆரம்பிக்கும். ஒரு சிட்டியில் இருக்கிற 4 நண்பர்கள் ஒரு கல்யாணத்துக்காக ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க போது அது ஆட்டோமேட்டிக்காக என்னவோ தெரியல, எனக்கு ஒரு வகையில் அது பொங்கல் பண்டிகையோட கனெக்ட் ஆச்சு. ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பிளான் பண்ணும் போதே நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன், இது பொங்கலுக்கு தான் வரணும். அதுக்காக எந்த ரிஸ்க், எந்த படம் வந்தாலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்காக நான் தயாராக இருந்தேன். அப்படின்னு கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு 31ஆம் தேதி மறுபடியும் நானும் திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அண்ட் மனோகர் பிரசாத் சார் கலந்து பேசி படத்தை ரிலீஸ் பண்ணலான்ட்டு அந்த முடிவு எடுத்தது இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி. ஜனவரி 1ஆம் தேதி முடிவெடுத்த இந்த படம் 12ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்குன்னா அது ஆண்டவனோட அருள், ரசிகர்களோட கருணைன்னு தான் சொல்லுவேன் நான். 1000 கோடி நம்ம இப்படிலாம் வாய் விட்டு நான் மாட்டிக்க தயாராக இல்லை. 1000 கோடி எல்லாம்
படம் நல்லபடியாக ஜெயிச்சு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தினா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கலெக்ஷன் எல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை. ஐ எம் எ டைரக்டர். நல்ல படங்கள் ரசிகர்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அவங்க வந்து சினிமா தேட்டருக்கு வந்தால் மினிமம் ஒரு 15-20 நிமிஷமாச்சு மனசு விட்டு அவங்க கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. பண கணக்கு வழக்கெல்லாம் வந்து தயாரிப்பு சைடு. ஆடியன்ஸ் கிட்ட 2-3 பேர்த்த நான் கேள்வி பைட்ஸ் எடுத்தோம். அவங்க சொல்லக்கூடிய ரீசன் எல்லாமே இப்போ உள்ள மூவி இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு போடும், இந்த சமுதாய கருத்துக்கள், இந்த வெட்டு குண்டு கொலை ரொம்பவே போர் அடிச்சுட்டு சொல்றாங்க. உங்களுடைய அப்கமிங் படங்கள் இந்த மாதிரியான ஒரு ஜானியர் இருக்குமா இல்லை இது எப்படி சார்? இல்லை, கையில் 5 விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லா டைப் ஆஃப் மூவிஸ் வரணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்னோட ஜானருங்கிறது இதுதான். ஐ எம் என்டர்டெய்னர். என்னை பொறுத்தவரை வந்து சினிமாவுக்கு வந்து 2 மணி நேரம் மக்கள் வந்து அவங்க டைமை, அதாவது சும்மா உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரஜினி சார் வந்து அப்போ என்கிட்ட ஒரு கதையை சொன்னார். சும்மா உட்காந்துருக்கிறது எவ்வளோ, ஒரு சீட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்துருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட இயல்பு தான் மனித இயல்பு. ஆனால் வந்து நம்மளே வந்து ஒரு தியேட்டரில் ஒரு ஃபுல்லாக இருட்டு அறைக்கில் 2 மணி நேரம் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோம்னா வந்து அது உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த 2 மணி நேரம் நமக்கு டைமை கொடுத்து வந்து உட்கார மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதா வந்து என்னோட கொள்கை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்கள் எல்லாமே ஒரு சந்தோஷமான குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் படங்களாக தான் இருக்கும். அப்படி தான் இது வரைக்கும் எல்லா படமும் எடுத்துட்டு இருக்கேன். என்னைக்காச்சும் இந்த ரூட் மாதிரி நான் அப்படி வேற பக்கம் போனால் மக்களை மண்டையில் தட்டி உனக்கு தான் ஒரு இடம் கொடுத்துருக்குமே, உனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்குமே என்ன என்டர்டெயின் பண்ணுறதுன்ட்டு தட்டி ஒரு படத்தை தோற்க வச்சு மறுபடியும் என்னோட ரூட்டுக்கு கொண்டு வர வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் என்னுடைய படங்கள் எல்லாம் அடுத்து நான் பண்ணுற கேங்கர்ஸ் ஆகட்டும், நீ வர படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களை மகிழ்விக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் இருக்கும். படம் மாதிரி பொதுவா வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி வந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் எல்லா கலரிங்லாம் பண்ணிட்டு. உங்களுக்கு 12 வருஷங்களுக்கு ஒரு படம் வருது. அந்த சூழலுக்கு முன்னாடி நீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி திங்க் பண்ணிருப்பீங்க. அவுட்புட் எப்படி இன்னைக்கு இருக்க கரண்ட்டுக்கு அந்த மாதிரி மக்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்க சார்? தெரியல, அது தெரியல சார். என் படங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக தான். நீங்கள் என் பழைய படம் எதை பார்த்தாலும் இப்போ ரசிக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சினிமா ரசிகனாக தான் படம் எடுக்கிறேன். எந்த நேரத்துலையும் வந்து நான் பார்க்கறது போது ரசிக்கக்கூடிய படங்களாக தான் நான் எடுக்கிறேன். என் முதல் படம் பார்த்தீங்கன்னா முறைவான் படம். அது இப்போ பார்த்தீங்கன்னாலும் பயங்கர சிரிப்பாக இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் எல்லாம் வில்லத்தனம் பண்ணிட்டு இருப்பார். வில்லன் நல்லதே பண்ணுவான், ஹீரோ போய் தப்பாக பண்ணி ஜெயிச்சு வந்துடுவார். ஒரு ஸ்டேஜில் வில்ல சூசைட் பண்ண போவான். அப்போ நான் சொல்லும்போது எல்லாம் கேட்டேன், ஏன்னா இப்படி இருக்கா, நல்லா இருக்குமாட்டு தைரியமாக எடுத்தேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அதில் வந்து அண்ணன் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும், ஏதோ அது தெரியல எனக்கு. என் படங்கள் காலம் கடந்தும் சில சமயம் வந்து ரசிக்கப்படுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா அந்த மாதிரி 12 வருஷங்கிறது யாருமே அதை கணக்காக எடுத்துக்கல. எல்லாருமே வந்து அது ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாக பார்க்குறாங்க. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. இல்லை இப்போ எல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் அடுத்து ஹீரோயின் மேஜிக்கை மட்டும் சொல்லுங்க சார். உங்க படங்கள் எத்தனை ஹீரோயின் கிளாமர் சீன்ஸ் ரொம்ப டூக்கலரா இருக்கு, அதோட மேஜிக் மட்டும் சொல்லுங்க. ஹீரோ வந்து 2 கையா தூக்கக்கூடிய சீன்ஸ் வந்து தேட்டர்ல விசில் சத்தம் பறக்குது, அந்த மேஜிக்கே சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. அது என்ன தெரியல, என் படம் அது விட்டுருங்களேன், அதை பேசலாம். தேங்க்யூ. எல்லாம் அதாவது என்னை பொறுத்தவரை அது ஒன்றே ஒன்று தாங்க. அதாவது ஹீரோயின் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன், படத்தில் வந்து கிளாமர் இருக்கலாம், வல்காரிட்டி இருக்கக்கூடாதும்பாங்க. அது சிம்பிள். அதான் அதுக்குள்ள அது அஜித் சார் படத்தில் வர மாதிரி அது ஒரு மெல்லிய கோடு தான். அதை தாண்டாமல் பார்த்துக்கணும். அது அதாவது பெண்களும் ரசிக்கிற மாதிரி, அவங்களும் வந்து ரசித்து பார்க்குற மாதிரி வந்து ஒரு அழகையெல்லாம் எடுத்துட்டோம்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ சார்.